الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இஸ்லாமில் முகமன் கூறும் முறை. ஒருவர் இன்னொருவரை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சுருக்கமாக முகமன் கூறலாம். இன்னும் சற்று கூடுதலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறலாம். அதையும் விட அதிகமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று 3 விடயங்களை உள்ளடக்கி முகமன் கூறலாம். பதில் சொல்பவர் வஅலைக்குமுஸ்ஸலாம் என்று சுருக்கமாக பதில் சொல்லலாம். இது எப்போது என்றால், சலாம் கூறியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினால் இவ்வாறு மாத்திரம் பதில் சொல்லலாம். சலாம் கூறியவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூறும் பொழுது பதிலுக்கு குறைந்தபட்சம் வஅலைக்குமுஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று கூற வேண்டும். சலாம் ஆரம்பித்தவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று 3 விடயங்களை குறிப்பிட்டு முகமன் கூறினால், பதில் சொல்பவர் கட்டாயமாக 3 விடயங்களையும் குறிப்பிட வேண்டும். வஅலைக்குமுஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இவ்வாறுதான் சலாமும் சலாமுக்கு பதிலும் அமைய வேண்டும் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் கற்று தந்திருக்கிறது. அதே போன்றுதான் எங்களுக்கு ஒருவர் சலாம் கூறி அனுப்பினால் நாம் அவருக்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்? ஒருவர் எங்களுக்கு இன்னொருவருடைய சலாமை கொண்டு வந்து எத்தி வைக்கிற பொழுது அவருக்கு நாம் பதில் சொல்கிற பொழுது வஅலைஹிஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று சொல்லலாம். முதலிலே சலாம் சொல்கிற பொழுது நாம் என்ன சொன்னோம்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்கிற பொழுது அல்லாஹுடைய அருள் உண்டாவதாக. வபரகாத்துஹ் என்று சொல்கிற பொழுது அல்லாஹுவின் பரக்கா உங்கள் மீது உண்டாவதாக என்று நாங்கள் கேட்கின்றோம். இவற்றுக்குரிய விளக்கங்களை நாங்கள் பின்னர் பார்ப்போம். சலாம் சொல்கின்றவரும் இந்த அர்த்தங்களை சொல்கிறார், பதில் சொல்பவரும் இதே அர்த்தங்களை சொல்கிறார். நாம் சுருக்கமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல முடியும். பதில் சொல்பவர் பதில் சொல்கிற பொழுது அதே அளவுக்கு சொல்ல வேண்டும் அல்லது அதைவிட அழகான முறையிலே சொல்ல வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு பணித்திருக்கிறது. பிறர் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்புகிற பொழுது நாம் இப்போது சொன்னதை போன்று வஅலைஹிஸ்ஸலாம், அவர் மீதும் சலாம் உண்டாவதாக, வரஹ்மத்துல்லாஹி அல்லாஹுடைய ரஹ்மாவும், வபரகாத்துஹ் அல்லாஹுடைய பரக்காக்களும் உருவாவதாக என்று நாம் சொல்லலாம். அவர் சலாம் மாத்திரம் சொன்னால் வஅலைஹிஸ்ஸலாம் என்று கூட சுருக்கமாக சொல்லலாம். அவர் சலாம், ரஹ்மா, பரக்காத் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லியிருந்தால் நாங்களும் அவ்வாறு சேர்த்து கட்டாயமாக சொல்ல வேண்டும். என்றால் பதில் சொல்கிறவர் சொன்னவருக்கு அதே அளவுக்கு சொல்ல வேண்டும். அவர் சலாமை மாத்திரம் சொன்னால் சலாமை மாத்திரம் சொல்லலாம். அதைவிட அதிகமாக ரஹ்மா, பரக்காத் எல்லாவற்றையும் சேர்த்து சொல்வது சிறப்பானது. இதற்கு ஒரு ஆதாரத்தை பார்ப்போம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தான் சொல்வார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது
எங்களுக்கு தெரியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்கள் ஆண்களோ பெண்களோ அல்ல. அவர்கள் அல்லாஹுடைய படைப்புக்களே, அல்லாஹுக்கு மாறு செய்யாதவர்கள், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுபவர்கள், பாவங்களிலிருந்து தூரமானவர்கள், எப்போதும் அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்கள். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்லுமாறு சொல்கிறார்கள் என்றால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்ன பொழுது எப்படி சொல்கிறார்கள்? யா ஆயிஷ், ஹாதா ஜிப்ரீலு யுக்ரிஉகி ஸலாம். இதோ ஜிப்ரீல் உங்களுக்கு சலாம் சொல்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் வ அலைஹிஸ் ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அவர்கள் மீதும், அதாவது ஜிப்ரீல் மீதும் சலாமும் அல்லாஹுடைய ரஹ்மாவும் அவனுடைய பரக்காத்தும் உருவாவதாக என்று சலாம் சொல்கிறார்கள். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹ் சலாம் சொல்லி இருக்கிறான். இந்த செய்தி இமாம் நசாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அமலுல் யோமி வல் லைலா என்பதிலே இருக்கின்ற ஒரு பலமான செய்தி. நாம் ஏற்கனவே சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சம்பந்தப்பட்டது. இப்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எவ்வாறு பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வைக்கிறான். அல்லாஹ் சலாம் சொல்கிறான். இன்னல்லாஹ யுக்ரிஉ ஹதீஜத ஸலாம். நிச்சயமாக அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்கிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களிடத்தில் சொன்ன பொழுது, நபி அவர்களிடத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். நபி அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். அதற்கு பதிலாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம். நிச்சயமாக அல்லாஹ் அவனே சலாமாக இருக்கிறான். ஏனென்றால் அல்லாஹுடைய ஒரு பெயர் இருக்கிறது அஸ்ஸலாம். அல்லாஹுடைய ஒரு பெயர் இருக்கிறது அஸ்ஸலாம். அல்லாஹ் சலாமாக இருக்கிறான். அல்லாஹுக்கு நாங்கள் சலாம் செல்ல முடியாது. சலாம் என்பது எல்லா வகையான கெடுதிகளிலிருந்தும் ஈடேற்றம் பெற வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனை தான் சலாம். அதற்குரிய விளக்கங்களை இன்னும் நாம் பின்னால் பார்ப்போம். எனவே அல்லாஹு தஆலாவுக்கு நாம் சலாம் சொல்ல முடியாது. அதனால் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம். அல்லாஹு தஆலா எல்லாவற்றிலிருந்தும் ஈடேற்றமானவன், சலாமானவன். சில சஹாபாக்கள் தஷஹுதிலே, தொழுகையிலே அத்தஹியாத் ஓதுகிற பொழுது அல்லாஹுவின் மீதும் சலாம் சொன்னார்கள். அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இது மதீனாவுடைய காலப்பகுதியிலே. அல்லாஹுவே சலாமாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு. நீங்கள் இவ்வாறு தான் சலாம் சொல்ல வேண்டும். அதனால்தான் நாம் தொழுகையிலே தஹியாத்திலே தஷஹுத் ஓதுகிற பொழுது நபி அவர்கள் மீதும் மூமினான அடியார்கள் மீதும் சலாம் சொல்கிறோம். அல்லாஹ்வின் மீது சலாம் சொல்ல முடியாது. இந்த அறிவு ஹதீஜா அம்மையார் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலே மக்கா வாழ்க்கையிலே மரணித்து விட்டார்கள். அப்படி இருந்தாலும் அவர்கள் நபி அவர்களுடைய மனைவியாக இருந்ததனால் அவர்களுக்கு மார்க்க அறிவு அதிகமாக இருந்தது. அவர்கள் சில சஹாபாக்கள் சொல்லி நபி அவர்களால் திருத்தப்பட்டதை போன்று அல்லாஹ்வின் மீது சலாம் உண்டாவதாக என்று சொல்லவில்லை. அவர்களிடத்திலே ஞானம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவஸ் ஸலாம். நிச்சயமாக அல்லாஹ் அவனே சலாமாக இருக்கிறான். வஅலா ஜிப்ரீல் அஸ்ஸலாம் வஅலா ஜிப்ரீல் அஸ்ஸலாமு வஅலைக அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ். பதிலாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வே சலாமாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பதில், சலாத்துக்கு பதில் சொல்லாமல், சலாமுக்கு பதில் சொல்லாமல் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வே சலாமாக இருக்கிறான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு ஜிப்ரீல் மீதும்
உங்கள் மீதும் சலாமும் ரஹ்மாவும் உருவாவதாக, அல்லாஹுடைய அருளும் உருவாவதாக என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஒருவருக்கு சலாமுக்கு பதில் சொல்கிற பொழுது இவ்வாறு சொல்லலாம். யார் எங்களுக்கு அந்த சலாமை எத்தி வைக்கின்றார்களோ அவர்களை சேர்த்து கொள்ளலாம் பதிலே. இங்கே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு சலாமை எத்தி வைத்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் சலாம் சொல்கிறார்கள். வஅலா ஜிப்ரீல் அஸ்ஸலாமு வஅலைக அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அதனால் இந்த ஹதீஸின் அடிப்படையிலே எங்களுக்கு யாராவது சலாம் சொல்லி அனுப்பினால் நாங்கள் பதிலுக்கு என்ன சொல்லலாம் என்றால், வஅலைஹிஸ் ஸலாமு அவர் மீதும் சலாம் உண்டாவதாக, வஅலைஹிஸ் ஸலாமு அல்லது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை போன்று வஅலைஹிஸ் ஸலாமு என்று அவர் மீது சலாம் சொல்லலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீது சலாம் சொல்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? வஅலைஹிஸ் ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில நாங்கள் எங்களுக்கு சலாமை எத்தி வைத்தவருக்கும் சேர்த்து நாம் சலாம் சொல்லலாம். அவ்வாறு சொல்கிற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதை போன்று அலைஹி வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம். அவர் மீதும் உங்கள் மீதும் சலாமும் அல்லாஹுடைய ரஹ்மாவும் உருவாவதாக என்று சொல்லலாம். சுருக்கமாக அலைஹி வஅலைக ஸலாம் என்று சொல்லலாம். அல்லது நாங்கள் மேலதிகமாக அலைஹி வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்றும் சொல்லலாம். இன்னும் அதிகமாக அலைஹி வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூடுதல் நன்மை பெறுவதற்காக மூன்றையும் சேர்த்து சொல்லலாம். அவர் ஒருவராக இருந்தால், ஒரு ஆணாக இருந்தால் தான் நாம் இவ்வாறு அலைஹி என்பதை பயன்படுத்துகிறோம். அவர் ஒரு பெண்ணாக இருந்தால் அலைஹா என்று சொல்லலாம். அலைஹா வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம். அல்லது பலராக இருந்தால், எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியவர்கள் பலராக இருந்தால் அலைஹிம் வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம். ஒருவராக இருந்தாலும் நாங்கள் பன்மையிலே சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஒரு பன்மையான சொல். உங்கள் மீது பலருக்கு, ஒருவருக்கும் பொருந்தும் பலருக்கும் பொருந்தும் என்றால் அது பன்மையான சொல். ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது. அதே போன்று நாங்கள் அலைஹிம் என்று பயன்படுத்தினால் ஒருவருக்கும் பலருக்கும் பொருந்துகிற விதத்திலே கூட அது அமையும். பெரும்பாலும் சலாம் சொல்லி அனுப்பக்கூடியவர் ஒருவராக இருப்பார். அதனால் நாம் இதனை மனனம் செய்து கொள்ளலாம். அலைஹி வஅலைக ஸலாமு என்று மனனம் செய்து கொள்ளலாம். அலைஹி வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்துஹு நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இரண்டு சேர்த்து சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னதற்கு என்ன சொல்கிறார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஅலா ஜிப்ரீல் அஸ்ஸலாமு வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்கிறார்கள். இங்கே வரஹ்மத்துல்லாவை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வபரகாத்துஹு சேர்த்து சொல்லியிருந்தார்கள். எனவே சிறந்தது நாம் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பியவருக்கும் அந்த சலாத்தை கொண்டு வந்து சேர்த்தவருக்கும் சேர்த்து நாம் சலாம் சொல்வது நாங்கள் கூடுதலான நன்மையை அடைந்து கொள்ள முடியும். எனவே அவ்வாறு நாம் பதில் சொல்கிற பொழுது அலைஹி வஅலைக ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லலாம். ஒருவருக்கு சலாம் சொல்கிற பொழுது என்னுடைய சலாமை எத்தி வையுங்கள் என்று நாம் தமிழிலே சொல்கிறோம். அதிலே பிரச்சனை இல்லை. அதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரம் நபி அவர்களிடத்திலே ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்திலே சலாம் சொல்லி அனுப்பியதற்கு நபி அவர்கள் பதில் சொல்கிற பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், அக்ரிஹ ஸலாம வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அவர்கள் மீதும் நீங்கள் சலாமையும் அல்லாஹுடைய ரஹ்மாவையும் அவருடைய பரக்காத்தையும் சொல்லுங்கள், அதாவது என் சார்பாக சொல்லுங்கள், எத்தி வையுங்கள் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இவ்வாறு நபி அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். அக்ரிஹ ஸலாம், ஒரு ஆணாக இருந்தால் அக்ரிஹு ஸலாம வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவே நாம்
தமிழிலே பேசுவதனால் அரபு மொழியிலே அதிகமாக எங்களுக்கு அதன் பிரதிப்பெயர் சொற்களை பயன்படுத்திய பரிச்சயம் இல்லாதனால் நாம் சுருக்கமாக ஏதாவது ஒன்றை மரணம் செய்து கொள்ளலாம். அலைஹி வலைக்கஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹ் என்பதை நாம் மரணம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு சொல்கிற பொழுது நாம் சலாம் சொல்லவருக்கும் சலாமை கொண்டு வந்து சேர்த்தவருக்கும் சேர்த்து பதில் சொல்கிறதாக அமைகிறது. நாம் முழுமையாக எந்த அளவுக்கு சொல்கிறோம் அந்த அளவுக்கு அதிகமான நன்மை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், ஒருவர் நபி அவர்களுடைய சபைக்கு வருகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 என்றார்கள். இரண்டாவது நபர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்னார். நபி அவர்கள் 20 என்றார்கள். மூன்றாவது நபர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 என்றார்கள். பிறகு இதன் அர்த்தம் என்னவென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று மாத்திரம் சொல்கிற பொழுது 10 நன்மைகள் கிடைக்கின்றன. வரஹ்மத்துல்லாஹ் சேர்க்கின்ற பொழுது 20 நன்மைகளாக அது கூடுகிறது. வபரகாத்துஹு சேர்க்கிற பொழுது 30 நன்மைகளாக கூடுகிறது. எந்த அளவுக்கு நாங்கள் கூடுதல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு கூடுதல் நன்மை எங்களுக்கு சலாம் சொல்வதிலே இருக்கிறது. அடுத்ததாக, முஸ்லிம் அல்லாதவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்கிற பொழுது நாம் எவ்வாறு அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்? பல நேரங்களிலே அவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சலாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களோடு நாங்கள் சலாமை ஆரம்பிக்க கூடாது என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே யூதர்கள் இருந்தார்கள். இவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சலாம் சொல்வதற்கு பதிலாக அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். அஸ்ஸலாமு என்று சொல்லாமல் அஸ்ஸாமு. அஸ்ஸாம் என்பது மரணம். உங்கள் மீது மரணம் உண்டாவதாக என்பது அவர்களின் சாபம். ஆனால் அவர்கள் சலாம் சொல்வதாக நடிப்பார்கள். இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்றால், வஅலைக்கும், உங்கள் மீதும். அவர்கள் என்ன நாடுகிறார்களோ அது அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அஸ்ஸாமு என்று மரணத்தை நாடினால் அவர்களுக்கும் அந்த மரணம் இருக்கிறது. அல்லது அவர்கள் சலாமை நாடினால் அவர்களுக்கும் சலாம் இருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா சல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாபி ஃபகூலு வஅலைக்கும். வேதக்காரர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் வஅலைக்கும் என்று சொல்லுங்கள். எனவே வேதக்காரர்கள் என்பவர்கள் முஸ்லிம்களுக்கு சற்று நெருக்கமானவர்கள், அவர்களும் காஃபிர்கள். அவர்கள் சலாம் சொல்கிற பொழுது நாம் வஅலைக்கும் என்று சொல்வதாக இருந்தால், அவர்கள் அல்லாமல் ஏனைய முஷ்ரிக்குகள் காஃபிர்கள் சலாம் சொல்கிற பொழுதும் வஅலைக்கும் என்று சொல்ல வேண்டும். அதாவது அவர்கள் சலாம் சொல்கிற பொழுது நல்ல நோக்கத்திலே அவர்கள் சொல்லி இருந்தால் அது அவர்களுக்கும் அந்த சலாம் சேரும். அவர்களுக்கு நாம் பதில் சொல்கிறோம். சிலர் கெட்ட நோக்கத்திலே சொல்லி இருந்தால் அதே மாதிரி நாம் அவர்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறோம். அவர்களுக்கு நாங்கள் வரம்பு மீறி பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வாறு சொல்கிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கோபப்பட்டார்கள். ஒருவர் வந்தார், நபி அவர்களுக்கு இந்த அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அதனை கேட்டேன், எனக்கு கோபம் வந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பதில் சொல்வதை விரும்ப மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் அமைதியாக இருந்தேன். இரண்டாவது யகூதியும் இவ்வாறு அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்ன பொழுது எனக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது ஆளும் அவ்வாறு சொன்ன பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பொறுமையை மீறிவிட்டார்கள். என்ன சொன்னார்கள்? உங்கள் மீதும் அஸ்ஸாம், அதாவது மரணம் உண்டாவதாக, அல்லாஹ்வின் கோபம் சாபம் உண்டாவதாக என்று சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டித்தார்கள்.
அதாவது அவ்வாறு சொல்லக்கூடாது. அல்லாஹு தாலா மென்மையை விரும்புகிறார். நான் அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் என்பதை நீங்கள் கேட்கவில்லையா? எப்படி சலாம் சொன்னார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன சொன்னேன் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்று கேட்டார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் என்ன பதிலுக்கு என்ன சொன்னார்கள் என்றால் வஅலைக்கும் என்று தான் சொன்னார்கள். எனவே மற்றவர்கள் எங்களை திட்டுகிற பொழுதும் நாம் அவர்களுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். இங்கே முக்கியம் என்னவென்றால், எங்களுக்கு பிற மதத்தவர்கள் எங்களுக்கு சலாம் சொல்கிற பொழுது நாம் அவர்களுக்கு வஅலைக்கும் என்று சொல்லலாம். ஆனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய சலாம் எங்களுக்கு தெளிவாக இருந்தால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வார்த்தைகளை தெளிவாகவே சலாம் தான் சொல்கிறார்கள் என்று தெரிகிற பொழுது, நாங்களும் வஅலைக்குமுஸ் ஸலாம் என்று அவர்களுக்கு பதில் சொல்லலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நபி அவர்கள் அங்கே யூதர்களுக்கு அவ்வாறு சலாம் சொல்கிற பொழுது பதிலளிப்பதற்கு காரணம், அவர்கள் இவ்வாறான வார்த்தைகளை பயன்படுத்தினார்கள், நயவஞ்சமாக நடந்து கொண்டார்கள் என்பதனால் தான். அவர்கள் தெளிவாக சலாமை வெளிப்படுத்துகிற பொழுது நாங்களும் தெளிவாக சலாமை அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்பது அந்த அறிஞர்களுடைய நிலைப்பாடு. அதிலும் பல அறிஞர்கள் சலாமுக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தைகள் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இவ்வாறான வார்த்தைகளை காபிர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது என்றும் சொல்கிறார்கள். சலாமோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். வஅலைக்குமுஸ் ஸலாம் அல்லது வஅலைக்கும் என்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மாவை நாம் பரக்காவை கேட்க கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே நாம் இந்த கருத்து வேறுபாடுகளில் இருந்து வெளியேறுவதற்கு வஅலைக்கும் என்று சொல்லலாம். அதே போன்று சில அறிஞர்களுடைய கருத்துப்படி வஅலைக்குமுஸ் ஸலாம் என்று சொல்லலாம். நாம் வஅலைக்கும் என்று சொன்னால் போதுமானது. என்றால் நாங்களும் அவர்களுக்கு அவர்கள் கேட்டதை போன்றே பிரார்த்தனை செய்கின்றோம். அது நலவாக அவர்கள் கேட்டிருந்தால் நலவு, அவர்கள் கெடுதியாக கேட்டிருந்தால் கெடுதி. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய பிரார்த்தனை எங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொன்னார்கள், எங்கள் விஷயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் நாம் அவர்களுக்கு செய்கிற பிரார்த்தனை, அவர்கள் விஷயத்திலே நாம் செய்கிற பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். அவர்கள் சாபம் செய்திருந்தால் அந்த சாபம் எங்களை வந்து சேராது. ஆனால் நாங்கள் திரும்ப வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்கிற பொழுது அது அவர்களை சாரும். வஅலைக்கும் என்று சொல்கிற பொழுது அது அவர்களை சாரும். என்றால் அவர்கள் அநியாயமாக கேட்கிறார்கள். அநியாயமான பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. அநியாயம் செய்யப்படுகிற பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் நீதியானவர்கள் அதற்கு பதிலாக சொல்கிற பொழுது, என்றால் அவர்கள் அநியாயம் செய்யவில்லை, வரம்பு மீறவில்லை, அவர்கள் திரும்ப வஅலைக்கும் என்பதைத்தான் சொன்னார்கள். வார்த்தையிலே கூட நளினத்தை கடைபிடித்தார்கள். இவ்வாறு சொல்கிற பொழுது அவர்கள் விஷயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் நாளைக்கு யூதர்களிடம் சொல்கிறோம், ஃபலா தப்தஊஹும் பிஸ்ஸலாம், நீங்கள் சலாமை ஆரம்பிக்காதீர்கள். வைதா சல்லமு அலைக்கும், அவர்கள் உங்களுக்கு சலாம் சொன்னால் ஃபகூலு வஅலைக்கும், நீங்கள் வஅலைக்கும் என்று சொல்லுங்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நாங்கள் காபிர்களுக்கு சலாமை ஆரம்பிக்க முடியாது. சரி, நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறோம், தேவையான சூழ்நிலையில் இருக்கிறோம், பணி செய்கிற இடத்திலே இருக்கிறோம், காபிர்களோடு வாழ்கிறோம். இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே சில நேரம் அவர்களை நாம் வாழ்த்துவதற்கு தேவைப்படும், முகமன் கூறுவதற்கு தேவைப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே நாம் முதலாவதாக அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது என்றால், அவர்கள் வளமையாகவே நமக்கு சலாம் சொல்கிறார்கள் என்றால் எவ்வாறு இதனை கையாளுவது? சலாம் தான் கூடாது, எங்களுக்கு தெரியும். சலாம் என்பது மூமீன்களுக்கு இடையில இருக்கின்ற ஒரு முகமன். ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரிடத்திலே நாம் வேறு வார்த்தைகளை கொண்டு அவருக்கு முகமன் கூறலாம். ஸப்பஹக்கல்லாஹு பில் கைர், நலவை கொண்டு உம்முடைய காலை பொழுதை இறைவன் ஆக்குவானாக என்று சொல்லலாம். சபாஹுல் கைர், இவ்வாறான வார்த்தைகளை அரபியிலே பயன்படுத்துகிறார்கள். குட் மார்னிங் காலையிலே சொல்கிற பொழுது ஆங்கிலத்திலே சொல்கிறார்கள். இவ்வாறான வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு முகமன் கூறுவதிலே தவறில்லை, நாம ஆரம்பிப்பதிலும் தவறில்லை. சலாம் தான் நாம் அவர்களுக்கு கூறக்கூடாது என்று அறிஞர்கள் பலர் விளக்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் சலாம் என்பதுடைய அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். அரபு மொழியிலே சலாம் என்பது ஈடேற்றம்
கெடுதிகளிலிருந்து தப்புதல், ஈடேற்றம் பெறுதல், மோசமான விடயங்கள் ஏற்படாமல் இருத்தல் என்ற அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. சலாம் என்பதும் சலாமா என்பதும் ஒரே அர்த்தம். இதற்கான அர்த்தம் உங்களுக்கு எந்த துன்பமும் கஷ்டமும் ஈடேற்றமும் வரக்கூடாது. சலாம் சொல்கிறவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் கஷ்டமும் ஆஃபாத்களும் வர மாட்டாது, என் பக்கமாக நான் உங்களுக்கு சலாம் சொல்கிறேன் என்பது அதன் அர்த்தம். மொழி அர்த்தம் அதுதான். பதில் சொல்கிறவரும் தன் பக்கம் இருந்து என்னிடமிருந்தும் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதியும் வராது என்பதை இந்த சலாம் மூலமாக அறிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது ஒரு பிரார்த்தனை. சலாம் உங்களுக்கு உருவாவதாக என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு எல்லா கெடுதிகளிலிருந்தும் பாதுகாப்பை தருவானாக என்பதை போன்று நாம் கேட்கின்றோம். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், சலாம் என்பது அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பெயராக இருக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹு தாலா எல்லா கெடுதிகளிலிருந்தும் மோசமானவற்றிலிருந்தும் குறைகளிலிருந்தும் ஈடேற்றமானவன், குறைகள் அற்றவன், சிறுக்கிலிருந்து ஈடேற்றமானவன். அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளோ இல்லை, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. அவன் எந்த ஒரு அடியானுக்கும் எந்த ஒரு படைப்புக்கும் அநீதி இழைக்க மாட்டான். அநீதி இழைப்பதிலிருந்து அவன் ஈடேற்றமானவன். அதே போன்று எந்த ஒரு குறைபண்பிலிருந்தும் அவன் ஈடேற்றமானவன். அவனிடத்துல எந்த ஒரு குறைவான பண்பும் குறைவான விடயமும் கிடையாது. அல்லாஹு தாலா முழுமையான பண்புகளை கொண்டவன். இதுதான் அல்லாஹு தாலா அஸ்ஸலாம் என்பதற்குரிய அர்த்தம். குர்ஆனிலே அல்லாஹு தாலா அஸ்ஸலாம் என்பதை அல்லாஹுவே குறிப்பிட்டிருக்கிறான். ஹுவ அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் மலிகுல் குத்தூஸ் ஸலாம். சூரத்துல் ஹஷ்ருடைய 23வது ஆயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களிடத்திலே என்ன சொல்கிறார்கள்? லா தகூலு அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது சலாம் என்று சொல்லாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ ஹுவஸ்ஸலாம், அல்லாஹுவே சலாமாக இருக்கிறான். வலாக்கின் கூலு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி என்று சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹ் ஸாலிஹீன் என்று சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே சலாம் சொல்கிற பொழுது அல்லாஹுடைய பெயர் உங்கள் மீது, அஸ்ஸலாம் என்கிற பெயர் உங்கள் மீது உண்டாவதாக என்பது என்று கூட அர்த்தம் கொள்ளலாம். அதாவது அல்லாஹுடைய பெயரின் பரக்கா, அதனுடைய அருள்வலம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றும் இதற்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு அர்த்தங்களையும் சேர்த்தும் சில அறிஞர்கள், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் மீது நாம் சலாம் சொல்ல முடியாது, ஏனென்றால் அவன் ஈடேற்றமானவன். அவன்தான் எங்களுக்கு ஈடேற்றத்தை, சலாமை கொடுக்கின்றான். அவனிடத்தில் நாம் சலாம் வேண்டுகிறோம். எனவே அவனுக்காக சலாம் வேண்டப்பட முடியாது, அவனுக்காக துஆ கேட்கப்பட முடியாது. அவன் துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அவனிடத்திலே தான் நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதனால் நாம் அல்லாஹுவின் மீது சலாம் என்று அல்லாஹுக்கு துஆ கேட்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களுக்காகத்தான் துஆ கேட்க முடியும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்கள் மீது சலாம் சொல்லி இருக்கிறான். வஸலாமுன் அலல் முர்சலீன், சலாமுன் அலா இப்ராஹீம், சலாமுன் அலா நூஹ், சலாமுன் அலைஹ். இவ்வாறு நூஹ் நபியுடைய சம்பவத்திலே قيل يا نوح اهبط بسلام منا وبركات عليك تحيتهم يوم يلقونه سلام سلام قولا من رب الرحيم போன்ற பல ஆயாக்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்கள் மீது சலாம் சொல்வதை குறிக்கிறது. அல்லாஹ் அடியார்கள் மீது சலாம் சொல்வதாக இருந்தால் தன்னிடமிருந்தே அவன் அல்லாஹ் சலாமை அவர்களுக்கு வேண்டி கொடுக்கின்றான். அவர்களுக்கு ஈடேற்றம் ஏற்படுவதாக என்று சொல்கிறான். அல்லாஹ் தான் சலாமை கொடுக்கக்கூடியவன். இங்கே சலாம் என்று அல்லாஹ் சொல்வதன் அர்த்தம் அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கட்டும் என்று சொல்கிறது. அஸ்ஸலாம் என்று நாம் பயன்படுத்துகிற பொழுது அந்த இடத்திலே எங்களுக்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைப்பதாக நாங்கள் துஆ கேட்கின்றோம். இரண்டாவதாக அல்லாஹுடைய பெயரும் அஸ்ஸலாம் என்று இருப்பதனால் அல்லாஹுடைய பெயரின் பரக்கா உங்கள் மீது இறங்கட்டும் என்கிற ஒரு அர்த்தமும்
இருக்கிறது. இந்த இரண்டு அர்த்தங்களுக்கும் இடையிலே முரண்பாடு இல்லை என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இரண்டையும் நாம் சேர்த்து நாடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக நாம் துஆ கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பெயர்களை வைத்து துஆ கேட்கின்றோம். யா ரஹ்மான், யா ரஹீம், யா கஃபூர், யா ரஸாக். எங்களுக்கு அந்த நிலைக்கு எது தேவையோ அதற்கு ஏற்ற அல்லாஹ்வின் ஒரு பெயரை தெரிவு செய்து துஆ செய்கிறோம். இங்கேயும் நாம் அல்லாஹு தாலாவிடத்துடைய பெயரை சொல்வதன் மூலமாக அவனுடைய அவன் சலாமை கொடுக்கின்றான், ஈடேற்றத்தை கொடுக்கின்றான். அதற்குரிய பொருத்தமான பெயர் அஸ்ஸலாம். அதை நாங்கள் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறோம் என்பதை போன்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹும் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, ஃபதுஊஹு பிஹா, அவனை நீங்கள் அதன் மூலம் அழையுங்கள், துஆ கேளுங்கள். பொதுவாக நாம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் என்று சொல்கிற பொழுது அங்கே ரஹ்மாவும் பரக்காவும் உள்ளடங்கிவிடும் தான். என்றாலும் அதனை நாம் தனியாகவும் கேட்கிற பொழுது எங்களுக்கு கூடுதலான நன்மை கிடைக்கும். வரஹ்மத்துல்லாஹ் என்பது அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மா, அல்லாஹுடைய அருள், இரக்கம், கிருபை. அல்லாஹுடைய கிருபை இல்லாமல் நாம் எதனையும் அடைந்து கொள்ள முடியாது. வபரகாத்துஹ் என்பது அல்லாஹுடைய பரக்காக்கள். பரக்கா என்பது அருள் வளம், அபிவிருத்தி என்றெல்லாம் நாம் மொழிபெயர்ப்பு செய்யலாம். அல்லாஹு தாலா சிலருக்கு சில விடயங்களிலே பரக்கா செய்திருப்பான். குறைந்த விடயத்திலே நிறைந்த பயன்களை கொடுப்பான். சிலர் நிறைய சம்பாதிப்பார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கா இருக்காது, அவர்களுடைய செல்வத்திலே. சிலர் குறைவாக சம்பாத்தியம் செய்வார்கள், அவர்களுடைய தொழிலே அவர்களுக்கு பரக்கா இருக்கும், அதிலே அவர்கள் நிறைய சாதித்திருப்பார்கள். அல்ல சிலருடைய அறிவிலே அல்லாஹ் பரக்கா செய்வான், அவர்களுடைய நேரத்திலே பரக்கா செய்வான். ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பரக்காவை வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்விடம் தான் பரக்கா இருக்கிறது, அவன் தான் அந்த பரக்காவை கொடுக்கின்றான். சலாம் சொல்வது மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது, அதனை பரப்ப சொல்லி இருக்கிறது. சலாமை நாம் ஆரம்பிப்பது சுன்னா, முஸ்தஹப், விரும்பத்தக்கது. ஆனால் யாராவது எங்களுக்கு சலாம் சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்வது அது கட்டாய கடமை. நாம் அவர் சொல்கிற அந்த சலாமுக்கு ஏற்ற பதிலை சொல்ல வேண்டும், அதைவிட குறைவாக சொல்லக்கூடாது. அவர்கள் சொன்னதை விட அதிகமாக கூட நாம் சொல்லலாம். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிற பொழுது நாம் பதிலுக்கு அவர்களுக்கு சலாமை சொல்லலாம், மேலதிகமாக வரஹ்மத்துல்லாவை சேர்த்துக் கொள்ளலாம், வபரகாத்துவை இன்னும் அதிகமாக நாம் சேர்த்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு நாம் மிக அழகாக சொல்கிறோமோ அதுதான் வரவேற்கப்படுகிறது. அல்லாஹும் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி இருக்கிறான். நீங்கள் அதையே சொல்லுங்கள், அதைவிட அழகாக சொல்லுங்கள், அல்லது அதையே நீங்கள் திரும்ப சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதாவது ஒருவர் சலாம் சொல்கிற பொழுது அவர் சலாம் சொல்கிற முறையிலும் நாம் குறைவை ஏற்படுத்தக்கூடாது. அவர் ஒரு அழகான முறையிலே சொல்கிறார், நாம் பதிலுக்கு அவரை அவமதிக்கின்ற விதத்திலே பொருட்படுத்தாமல் குறைவாக அல்லது சப்தத்தை மிக குறைத்து சொல்வதும் அழகாக சொல்வதாக அமையாது. அவர் சொன்னதற்கு ஏற்ற முறையிலே சொன்னதாக அமையாது. எனவே நாம் வார்த்தையிலே பதிலை சொல்கிற நேரத்திலே அவருக்கு ஏற்ற, அவருக்கு சமாந்தரமான பதிலை சொல்வதை போல எங்களுடைய செயல்பாடும் அவ்வாறு அமைய வேண்டும். சலாமுடைய நோக்கம் முஸ்லிம்களுக்கு இடையிலே சகோதரத்துவத்தை, அந்யோன்யத்தை, அன்பை பரப்புவதுதான் நோக்கமாக இருக்கிறது, மிக முக்கியமான நோக்கம். அதனால் நபி அவர்கள் எங்களுக்கு சலாமை பரப்ப சொல்லி இருக்கிறார்கள். அது உள்ளத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, வெறுப்புணர்வுகளை இல்லாமல் செய்யும். அது எங்களுடைய ஈமானை அதிகரிக்கும். அதன் மூலமாக நாங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதா வேண்டுமாக இருந்தால் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். மூமின்களுக்கு இடையிலே மஹப்பா இருக்க வேண்டும். குரோதமும் பொறாமையும் சண்டையும் ஓடு நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும். அதற்கான ஒரு வழியை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு என்ன சொல்கிறார்கள், நீங்கள் அதை செய்தால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிப்பீர்கள். அப்போது நபி தோழர்கள் கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அஃப்சு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு இடையிலே நீங்கள் சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் சலாமை பரப்பினால் உங்களை ஒருவர் நேசிப்பீர்கள், நேசித்தால் நீங்கள் ஈமான் கொள்வீர்கள், ஈமான் கொண்டால் சொர்க்கம் போவீர்கள் என்பதை சொல்கிறார்கள். இஸ்லாம்ல சிறந்த ஒரு விடயம் சலாம் சொல்வது என்பது நபி அவர்கள் பல ஹதீத்களிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் சலாமை பரப்புங்கள், உணவளியுங்கள், மக்கள் தூங்குகிற பொழுது தொழுங்கள், நீங்கள் செலாமோடு சொர்க்கம் போவீர்கள், ஈடேற்றமாக நீங்கள் சொர்க்கம் போவீர்கள். அதாவது நரகத்துக்கு போகாமல், தண்டனை பெறாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹதீத்களிலே வலியுறுத்திருக்கிறார்கள். சலாம் சம்பந்தமாக ஏராளமான ஹதீத்கள் இருக்கின்றன. அவற்றை இங்க நாம் சொல்லி முடிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபி தோழர், எனக்கு சுவர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், தீபுல் கலாம், நல்ல வார்த்தை பேசுவது, அழகான முறையிலே பேசுவது, வபதுலு சலாம், சலாமை பரப்புவது, இத்ஆமு தாம், மற்றவர்களுக்கு உணவளிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா வந்த ஆரம்ப கட்டத்திலே இதனை வலியுறுத்தினார்கள். சலாம் சொல்வதை மிகவும் முக்கியத்துவம் படுத்தி சொல்லியிருந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீத்களிலே பார்க்கின்றோம். இப்போது நாம் சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை சற்று பார்த்து விடுவோம். நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். மூமின்களிலே அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் நீங்கள் சலாம் சொல்ல வேண்டும். அது இஸ்லாமிலே சிறந்த ஒரு பண்பு என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். மறுமை நாளிலே அடையாளங்களிலே ஒன்று, அறிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது என்றும் சில ஹதீத்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லது விசேடமானவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்வது, அனைவருக்கும் சலாம் சொல்லாமல் இருப்பது. இது மறுமை நாளுடைய முன்னால் வரக்கூடிய சிறிய அடையாளங்களிலே ஒன்றாக ஹதீத்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்வதற்கு மார்க்கம் எங்களுக்கு ஆர்வமூட்டி இருக்கிறது. முதலிலே சலாம் சொல்பவரை பல சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள். நாம் எங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சலாம் சொல்வது, அதே போன்று நாம் சலாமை ஆரம்பிக்கின்ற பொழுது அலைக்க சலாம் என்று சொல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வதற்கு நபி அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அலைக்க சலாம் என்பது மரணித்தவர்களுக்குரிய சலாம் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மரணித்தவர்களுக்கு அன்றைய காலத்திலே அலைக்க சலாம் என்று பல கவிதைகளிலே பயன்படுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதனால் அது அவர்களுடைய உரிமை. நாங்கள் மரணித்தவர்களுக்கு சலாம் சொல்கிற பொழுது கபருக்கு சென்றால், மையவாடிக்கு சென்றால் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலத்துடைய வளமையிலே அலைக்க சலாம் என்பது மரணித்தவர்களுக்கு சொல்லப்படுகிற முறையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அலைக்க சலாம் என்பது அலைக்கென்ற வார்த்தை சில நேரம் இவர் சாபமிடப் போகிறாரா என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அங்கே சலாம் உருவாகவில்லை. சலாம் என்பது முதலிலேயே சொல்கிற பொழுது இங்கே ஈடேற்றத்தை சொல்ல வருகிறார். தன் பக்கம் இருந்து உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்பதை சொல்ல வருகிறார் என்பது தொடங்குகிற அந்த வார்த்தையிலே இருக்கிறது. அந்த அலைக்க என்று சொல்கிற பொழுது சலாம் பின்னால் வருகிறது. அதுக்கு முன்னால் முதலாவதாகவே நாம் சலாம் சொல்வது சிறப்பானது. அவ்வாறுதான் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லுமாறு கற்று தந்திருக்கிறார்கள். ஒருவர் சொன்னதை தடுத்து இவ்வாறல்ல, நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாமை முதலிலே சொல்ல வேண்டும் என்பதை கற்று தந்திருக்கிறார்கள். அலைக்க என்று ஆரம்பிக்கிற பொழுது இவர் சலாம் சொல்ல போகிறார் அல்லது வேறது அலைக்க உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமோ கோபமோ உண்டாவதாக என்று சொல்ல போகிறாரா என்பது தெரியாது. அதனால் சலாமை தான் முதலிலே நாம் ஆரம்பிக்கணும். அது மட்டுமல்லாமல் நாம் சலாம் அல்லாத வாழ்த்து முறைகளை சொல்லலாம். ஆனால் சலாமை கொண்டுதான் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு பிறகு வேண்டும் என்றால் வேறு வார்த்தைகளை நாம் சொல்வது சிறப்பானது. அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சஹாபாக்களுடைய வழிமுறையிலும் காணக்கூடிய ஒன்றுதான், ஒரு சிறிய இடைவேளை வருகிற பொழுது கூட 2 பேர் செல்கிறார்கள், அங்கே ஒரு இடத்திலே அவர்கள் பிரிகிறார்கள், மீண்டும் ஒரு நிமிடத்துக்கு பிறகு சந்திக்கிறார்கள். அப்போதையான கட்டங்களிலும் கூட சலாம் சொல்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, வரவேற்கப்பட்டிருக்கிறது, சஹாபாக்களுடைய நடைமுறையாகவும் இருந்திருக்கிறது. அதே போன்று சலாம் சொல்வதற்குரிய சில ஒழுக்கங்களை மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்களுக்கு, குறைவாக இருப்பவர்கள் அதிகமானவர்களுக்கு, நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கு, வாகனத்திலே செல்பவர் நடந்து செல்பவருக்கு, இவ்வாறான முறைகள் இருக்கிறது. என்னை மாறி சொல்கிற பொழுது அதற்கு பதில் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒழுக்கம் என்னவென்றால் சிறுவர்களே பெரியவர்களுக்கு முதலிலே சலாம் சொல்வதற்கு முயற்சி எடுப்பது. அதே போன்று ஒரு சபைக்கு வரக்கூடிய ஒருவர் வருகின்றவர் சலாம் சொல்லிக்கொண்டு வர வேண்டும். ஒரு வீட்டுக்குள் நுழைகிற பொழுது சலாம் சொல்லிக்கொண்டு நுழைய வேண்டும் போன்ற பல விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். எங்களுடைய வீடாக இருந்தாலும் நாம் சலாம் சொல்லிக்கொண்டு நுழைய வேண்டும். அதிலே எங்களுக்கு நிறைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதையும் நபி அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். சஹீஹான ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாஸத்துன் குல்லுஹும் ضامن على الله عز وجل. 3 பேர் இருக்கிறார்கள், இந்த 3 பேருக்கும் அல்லாஹ் பொறுப்பானவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே அவர்களுடைய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட சென்றவர், அவர் மரணிக்கின்ற வரையிலே மரணித்தால் அவர்களை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பதற்கு அல்லாஹ் பொறுப்பானவன், அல்லது அவர்களை
கூலியோடு கனீமாவோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அல்லாஹு தாலா பொறுப்பானவர். அவர்கள் மரணித்தால் அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அவர்கள் திரும்ப வரும் வரையிலே அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பானவர். அதே போன்றுதான் பள்ளிவாசலுக்கு சென்ற ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா பொறுப்பேற்றிருக்கிறான். அவர் மரணித்தால் அவரை சொர்க்கத்துக்கு அல்லாஹு தாலா அனுப்புவார், அல்லது அவர் நன்மையோடு திரும்பி வருவார். அதே போன்றுதான் மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், வரஜுலுன் தஹல பைத்தஹு பிஸலாம், சலாமோடு யார் தன்னுடைய வீட்டிலே நுழைந்தாரோ இப்படியான மனிதருக்கு ஃபஹுவ தாமினுன் அலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ் அவருக்கு பொறுப்பானவனாக இருக்கிறான். சலாமோடு நுழைந்தால் அல்லாஹு தாலா எங்களை பொறுப்பேற்கிறான், வீட்டுக்கு நுழைந்தாலும் கூட. ஆனால் வீட்டிலே நீங்கள் நுழைகிற பொழுது சலாம் சொல்லி நுழையுங்கள் என்று அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தருகிறான். வீட்டிலே யாரும் இல்லாவிட்டாலும் நாங்கள் சலாம் சொல்லி நுழைவதற்கு எங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தருகிறது. அதே போன்றுதான் அனுமதி கேட்பதற்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். பிறருடைய வீட்டுக்கு நாங்கள் செல்கிறோம் அல்லது பிறர் இருக்கிற இடமொன்றுக்கு நாங்கள் செல்கிறோம் என்றால் அந்த இடத்திலே அவரிடத்திலே நாங்கள் அனுமதி கேட்டுக்கொண்டுதான் செல்ல வேண்டும். அனுமதி இல்லாமல் நாங்கள் வீட்டுகளுக்குள் நுழைய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். வீடுகளுக்கு முன்னால், கதவுக்கு முன்னால் போய் நின்று உள்ளே பார்ப்பதற்கு கூட தடை செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கதவு வாசலுக்கு வலது பக்கமாகவோ அல்லது இடது பக்கமாகவோ நின்று கொள்வார்கள். வீட்டிலே உள்ளவரை அனுமதி கேட்டுவிட்டு அவ்வாறு தான் நிற்பார்கள். வீடுகளுக்குள்ளே உள்ள ஓட்டைகளால் வீட்டுக்குள் பார்ப்பதை தடை செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய கண்ணிலே குத்தினால், அதனால் அவருடைய கண்ணை பிடுங்கினால் உங்களுக்கு எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அவ்வாறு பார்ப்பது தடை செய்யப்பட்டிருக்கு. அனுமதி கேட்கப்படுவதே வீட்டுக்குள் பார்க்க கூடாது என்பதற்காகத்தான். இன்னும் ஒருவர் வீட்டுக்கு வந்தால் அவர் 3 முறை அனுமதி கேட்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். 3வது முறையும் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றால் அவர் திரும்பி சென்று விட வேண்டும். வீட்டுக்குள் வருகிற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரலாமா என்று அனுமதி கேட்கின்ற முறையை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருவர் அனுமதி இல்லாமல் வருகிற நேரத்திலே நபி அவர்கள் அவரை திருப்பி அனுப்பி திரும்பவும் நீங்கள் சலாம் சொல்லி வரலாமா என்று அனுமதி கேட்டுவிட்டு வாருங்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஒருவரை சந்திக்கிற நேரத்தில் மாத்திரமல்லாமல் அவரை பிரிந்து செல்கிற நேரத்திலும் சலாம் சொல்வதற்குரிய வழிமுறையை நபி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். யார் முதலாவது வருகிற நேரத்திலே சலாம் சொல்கிறார்களோ அதே போன்றுதான் அவர் திரும்பி பிரிகிற நேரத்திலே சலாம் செல்வதும் இதைவிட அது மேலானதாக இல்லை என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இரண்டும் சமாந்திரமானது. போகிற நேரத்திலும் திருகிற நேரத்திலும் சலாம் சொல்வது நபி வழியாக சுன்னாவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொன்னால் 3 முறை சொல்வார்கள், பேசினால் 3 முறை பேசுவார்கள். அதாவது ஒரு பேச்சை விளங்கெடுத்துக் கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக 3 முறை நபி அவர்கள் சில நேரங்களிலே சொல்வார்கள். விளங்கவில்லை என்று இருக்கிற பொழுது அல்லது மரணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவ்வாறு செய்வார்கள். அதே போன்று சலாம் சொல்கிற பொழுது அவர் கேட்கவில்லை என்றால் நாம் 3 முறை சொல்லலாம். அல்லது பெரும் கூட்டமாக இருக்கிற பொழுது இவ்வாறு 3 முறை நாம் சலாமை பயன்படுத்தலாம். அனுமதி கேட்கிற பொழுது நாம் 3 முறை அனுமதி கேட்டுவிட்டு 3வது முறைக்கு பிறகு எங்களுக்கு அனுமதி கிடைக்காவிட்டால் நாங்கள் அங்கிருந்து சென்று விட வேண்டும். இவ்வாறு சலாம் சொல்வதற்குரிய பல ஒழுக்கங்களை எங்களுக்கு மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிறது. இவற்றை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.